கோப்பியம் உண்மையும் பின்னணியும். புதுச்சேரியைச் சேர்ந்த 26 வயதான ஹேமச்சந்திரன் தன்னுடைய 142 கிலோ எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒரு யூடியூப் விளம்பர மருத்துவரை பார்த்துருக்கார். ஆனால் அவரோ பம்மலில் இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே, அந்த அறுவை சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்து போனார். அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். இரட்டை சகோதரர்களான ஹேமச்சந்திரன் ஹேமராஜும் ஆரம்பத்திலிருந்தே உடல் பருமனாக இருந்து வந்திருக்கின்றனர். அதில் ஹேமராஜு தன்னுடைய உடல் பருமன் குறித்து எவ்வித கவலையும் படாத நிலையில் தகவல் தொழில்நுட்பம் படித்திருந்த ஹேமச்சந்திரனோ வீட்டில் இருந்தபடியே தன்னுடைய பணிகளை செய்து வந்திருக்கிறார். இதனால் அவருடைய உடல் சுமார் 150 கிலோ அளவிற்கு சென்றதால் சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளான ஹேமச்சந்திரன் உடல் எடையை குறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு சோர்வடைந்ததால் உடல் குறைப்பதற்கான அறுவை சிகிச்சைகள் குறித்த தேடுதலில் இறங்கியிருக்கிறார் அவர். அப்போதுதான் யூடியூபில் சென்னையை சேர்ந்த உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் பெருங்கோ என்பவரது உடல் பருமனை குறைக்கும் அறுவை சிகிச்சைகள் குறித்த வீடியோக்களை கடந்த ஒரு வருடமாக பார்த்து வந்த ஹேமச்சந்திரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து சென்னை குரோம்பேட்டையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் வைத்து சந்தித்திருக்கிறார். உடல் பருமனாக இருக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை இன்றைக்கி ஒரு முறையான ஒரு வைத்தியம் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. அது எந்த அளவுக்கு பயனாக இருக்குது, அது எப்படி ஒருத்தருக்கும் பயன்பெறும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவர் அணுகி அதுக்கு ஏற்றவர்கள் போல் நம்ம செயல்பட வேண்டியது இருக்கும். பருமனுக்கு காரணம் குடும்ப பிரச்சனை மட்டும் இல்லை, வேலை செய்யாமல் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால இருக்குது. பருமனாக இருக்கிற போது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இரத்த அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க வாழ்க்கை முறையே கஷ்டமாக இருக்கும், நடந்து போகிறது வர்றது எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கலாம். அதே போல் இன்றைக்கி நாணமில்லா சுரப்பிகள் தைராய்டு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்குது. அந்த தைராய்டு தொந்தரவு இருந்தாலும் உடல் பருமனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பருமனாக இருக்கிற போது அதுக்கு உரிய வைத்தியம் பண்ணாலே அது சீரடைந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பல விஷயங்கள் இருக்கிற பொழுது அந்த சில விஷயங்கள் என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றாற் போல வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கக்கூடிய, பொதுவாக உடல் பருமனாக இருந்தால் அறுவை சிகிச்சையில் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போது ஹேமச்சந்திரனுக்கு பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்ட பிறகு அந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் 8 லட்சங்கள் வரை ஆகும் என்றும், அதனால் குரோம்பேட்டையை அடுத்த பம்மலில் இயங்கி வரும் மற்றொரு மருத்துவமனையில் வெறும் 4 லட்சம் ரூபாய் செலவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்றும் கூறினர். இதையடுத்து ஹேமச்சந்திரன் புதுச்சேரிக்கு சென்றதை அடுத்து மருத்துவரிடமிருந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கிறது. இதையடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடிவெடுத்த ஹேமச்சந்திரன் பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கடந்த 21ஆம் தேதி வந்துள்ளனர். அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி பேட்டி கொடுத்தாரு, அங்கே போனோம். அங்கே போனோடனே எல்லா இது டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாரு. எல்லா டெஸ்ட்டையும் அங்கே எடுத்துகிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் போங்க, எங்கள்கிட்ட ஃபோன் வரும் அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டலை தாண்டி வர்றதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தது. இந்தமாரி டாக்டர்கிட்ட பேசுகிறோம், இந்த மருத்துவமனையில் பண்ணால் இவ்வளோ பணம், இன்னும் இதே டாக்டர் வேறு மருத்துவமனையில் இன்னும் கம்மியாக பண்ணுறாரு, ஆனால் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு பண்ணணும்னா சரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். தொடர்ச்சியாக ஃபோன் மேலே ஃபோன் அங்கே யார் பேசுகிறான்னே தெரியல வந்தது. நாங்கள் விட்டுட்டோம். திடீர்னு எங்கள் வீட்டில் என் பையன் மறுபடியும் 1 வருஷமாக சொன்னியே விட்டுட்டியே, ஃபோன் நேக்குது, ஏதாவது செய்ய, நான் கண்ட்ரோல் ஆகிறேன், நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். இந்த நட்பு ஆசையில் அவனை கூட்டுன்னு போகணும். புதுச்சேரியைச் சேர்ந்தவரான ஹேமச்சந்திரன் இயற்கையாகவே உடல் பருமனோடு இருந்திருக்கார். இதனால் அவர் சுமார் 150 கிலோ இருந்ததுனால அன்றாட பணிகளை, அவருடைய பணிகளை செய்கிறதுலேயே சிரமமாக இருந்திருக்கு. உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மூலமாக குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய உடல் எடை குறைப்பு மருத்துவரான பெருங்கோ அப்படிங்கிறவுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவற்றை சிகிச்சைக்கான ஆலோசனைகளை பெற்று அதன்படி கடந்த 21ஆம் தேதி பம்மலில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போன நிலைமையில் சிகிச்சையின் போதே அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத இப்போ பார்க்கலாம். 22ஆம் தேதி காலையில் மருத்துவர் பெருங்கோ என்பவரது தலைமையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையை ஆரம்பித்திருக்கின்றனர். ஆனால் ஆரம்பித்த சில நிமிஷ நேரத்திலேயே ஹேமச்சந்திரனுக்கு இரத்த அழுத்தம் குறைந்து விட்டதாக கூறியும் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக குரோம்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி ஆம்புலன்ஸில் எடுத்துச் சென்றனர். ஆனால் அதுவே ஹேமச்சந்திரனின் கடைசி பயணமாக அமைந்தது.
ஆம், பம்மலில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டு சிகிச்சை அளித்ததாக கூறப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் துடிதுடித்து போன அவரது குடும்பத்தார் இது குறித்து விசாரித்த பொழுது இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் செயலிழந்ததால் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். ஆனாலும் அது குறித்து சமாதானமடையாத பெற்றோர் மகன் இறந்தது குறித்து பம்மல் காவல் நிலையத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளித்த டாக்டர் மீதும் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வசதி குறைவான தனியார் மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்ததாக கூறப்படும் அதே நேரத்தில் இரு தரப்பினரும் சமரசமாக சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில் புகார் பெறப்பட்டதற்கான ரசீதை மட்டும் போலீசார் வழங்கியதை அடுத்து ஹேமச்சந்திரனின் உடலை பெற்று புதுச்சேரிக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தனர். அதே நேரத்தில் இந்த சம்பவம் சர்ச்சைக்குள்ளாகவே இந்த சம்பவம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடை குறைவு சிகிச்சை பெற்ற இளைஞரின் மரணத்திற்கு காரணமான மருத்துவமனை மீது விசாரணை குழு அமைத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஹேமச்சந்திரனின் தந்தை அவரது வீட்டிற்கே சென்று நன்றியை தெரிவித்து வந்தார். எனக்கு ரொம்ப எவ்வளோ துக்கத்திலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னால், அந்த அமைச்சர் எனக்கு ஃபோனில் லைனில் வந்து வணங்க, நாங்கள் உங்கள் துக்கத்தில் நான் வந்து பங்கு எடுக்கிறோம், எங்களுடைய அரசாங்கம், நான் உங்களுடைய பேட்டியை பார்த்தேன், உடனடியாக நடவடிக்கை எடுக்குது. அப்பயே சொன்னார், 2 டாக்டர் கொண்ட குழு வந்து குழு வந்து போட்டிருக்கோம், அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. அதுதாங்க, அதுக்காக இப்போ நம்ம பார்த்த உடனே அவர் சொல்லிட்டார், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் எங்கிட்ட சொன்னதை விட இன்னும் அதிகமாக சொல்லியிருக்காரு, நிறையா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. நாங்கள் வந்ததே மெயினாக அவருக்கு நன்றி சொல்லணுன்னு தான் வந்தோம், இந்த நடவடிக்கை எடுத்ததுக்காக. இப்போ அவர் மேற்கொண்டு எல்லாரையும் முடுக்கி விட்டு நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது, இதன் மூலயமா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு 6 பேர் கொண்ட குழு வந்து இப்போ நியமிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு. விசாரணை நடந்துகிட்ருக்கு. நான் விடவே மாட்டேன், யார் சப்போர்ட் பண்ணாலும் குற்றவாளிகளை எந்த விதத்திலும் தப்பிக்கிறதுக்கு நான் விடமாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காரு. இந்நிலையில் உடல் எடையை குறைப்பது சற்று கடினம்தான் என்றாலும் அதற்கு எத்தனையோ மாற்று வழிகள் இருக்கும் பொழுது தேவையில்லா கவர்ச்சியான விளம்பரங்களினாலும் அரசியல்வாதிகளையே மிஞ்சும் அளவிற்கு சிகிச்சை முறைகள் குறித்து தவறான நம்பிக்கையை அவர்கள் மனதில் விதைத்து பணத்தை பறிப்பது மட்டுமல்லாமல் கடைசியில் உயிரையும் பறிக்கும் சில மருத்துவ மாஃபியாக்களை அணுகாமல் உயிருக்கு ஆபத்தில்லாத உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் உடல் எடையை குறைப்பதே சால சிறந்தது என்பதை இளைஞர்கள் உணர்ந்தால் இது போன்ற விபரீதங்களை தடுக்கலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. நம்முடைய வெளித்தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அதை விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடல் ஆரோக்கியமும் உயிரும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையால் ஏராளமான இளைஞர்கள் உடல் பருமனால் அவதிப்படுறதையே சிலர் வியாபாரமாக்கி நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத நம்பிக்கையையும் வாக்குறுதியையும் கொடுத்து பல லட்சங்களை நோயாளிகள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதனால் உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாடுகளின் மூலமாக உடல் எடையை குறைக்கிறது தான் சால சிறந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.